ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கடையிலெல்லாம் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம பஜ்ஜி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மிளகா பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இதுக்கு மாவு ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம கடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா சோடா உப்பு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி சோடா உப்பு யூஸ் பண்ணாமல் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான பஜ்ஜி ரெசிபி வீட்டிலேயே செய்ய போகிறாங்க. அந்த இன்க்ரீடியன்ட் ஒன்று இருந்தால் போதுங்க, நம்மளுக்கு அது நல்லா புஸ்ஸுன்னு அந்த பஜ்ஜி பொங்கி ரொம்பவே அழகாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட், அப்புறம் அந்த மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன சேர்க்குறது அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு நம்ம அதிகமாக சேர்த்துக்கக்கூடாதுங்க. அதிகமாக சேர்த்தா பஜ்ஜி பிரிஞ்சு போயிடும். அது ஒன்று சேர்ந்து வராது. அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்குங்க. குவிச்சில்ல கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனுக்கு அளவாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தாராளமாக சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். இதோட ஃப்ளேவர் இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோன்னா அது இதுதாங்க. நம்ம சோடா உப்புக்கு பதிலாக இது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா தோசை மாவு தாங்க சேர்க்குறோம். நம்ம காலையில் நார்மலாக தோசை சுட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தான். ரொம்ப பிடிச்சிருக்கக்கூடாது இந்த மாவு. தோசை சுடுற மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த தோசை மாவு நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது, அப்புறம் பஜ்ஜியோட ஃப்ளேவரே சேஞ்ச் ஆகிடும். 2 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இவ்வளோ தாங்க இந்த பஜ்ஜி போடுறதுக்கான இன்க்ரீடியண்ட் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் இவ்வளோ தான். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா இந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். தோசை மாவு சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரியே பொங்கி வரும். அது 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கிட்டத்தட்ட இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவை இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு சைடு நம்ம வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம மிளகா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகா 2ஆக கட் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே முழுசாக சேர்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கீரி தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற விதைகள் அத்தனையும் எடுத்துடலாங்க. விதை நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் அந்த பஜ்ஜி. அது இல்லாமல் விதைகள் நம்ம ஜென்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப அது கெடுதல். அதனால் விதைகள், தக்காளி விதைகள், மிளகாய் விதைகள் இதெல்லாம் எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த விதைகள் எல்லாத்தையுமே நான் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மிளகாயும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் எத்தனையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவில் நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். மிளகாய் க்ளீன் பண்ணும்போதே நான் பஜ்ஜி சுட வேண்டிய எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பஜ்ஜி நல்லா முறுமுறுன்னு சாஃப்டாக வர்றதுக்கான முக்கியமான ஒரு அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா, நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான எண்ணெயை சுட சுட சேர்த்துக்கணும். நம்ம அந்த மாவில் சேர்க்கும்போது அந்த எண்ணெய் சேர்த்தோன்னே அது சுறுன்னு அந்த சவுண்டு வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு சவுண்டு வர அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். நம்ம அந்த சூட்டில் சேர்த்துட்டா தான் நம்மளோட பஜ்ஜி ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும்.
அந்த கிறிஸ்பியான அந்த தன்மைக்கு வந்து இந்த எண்ணெய் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. இதில் அந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தோசை மாவு, இந்த எண்ணெய், இது 3மே ரொம்ப முக்கியம். இது 3மே நம்ம சேர்த்துட்டோம்னா கடையில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியான ஒரு பஜ்ஜி நம்மளாலேயே செய்ய முடியும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இந்த அளவு இருந்தால் தான் பஜ்ஜியில் வந்து நம்ம அந்த காயை வந்து இப்போ துவட்டி எடுக்கும்போது நல்லா எல்லா பக்கமும் பட்டிருக்கும். இப்போ வந்து நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம மிளகாய் எடுத்து இதில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம பஜ்ஜிகளை போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பஜ்ஜி போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இல்லைன்னா வந்து அது மாதிரி துவண்டு போன மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி டிப் பண்ணி நம்ம மிளகா பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கமும் திருப்பி போட்டு பஜ்ஜி வெந்தோடனே நம்ம எடுத்து வச்சிட வேண்டியதுதாங்க. ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாவு நம்ம கன்சிஸ்டன்சி அது சேர்க்குற பொருட்கள் அளவாக சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பரான பஜ்ஜி வீட்டிலே சூப்பராக நீங்களும் செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, மிளகா பஜ்ஜி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ புஷ்ஷுன்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம அந்த அரிசி மாவு இட்லி மாவு சேர்க்கலைன்னா நம்மளுக்கு வந்து சப்புன்னு ஆயிடும். இப்போ பார்த்தா ரொம்ப சூப்பரான பஜ்ஜி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு அதே டெக்ஸ்சரோடையே இந்த பஜ்ஜி இருக்குங்க. நான் சொல்கிற அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சரும் வந்து நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் சூப்பரான பஜ்ஜி நம்ம கடையில் வாங்குற மாதிரியே செஞ்சிடலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜிக்கு வாழைக்காவை க்ளீன் பண்ணி அதை வந்து தின் ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திலேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்லைசர் இருந்தால் அதை யூஸ் பண்ணி கூட ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காய் பஜ்ஜியும் நம்ம மிளகா பஜ்ஜி போட்ட மாதிரியே தாங்க, இதே மாதிரி டிப் பண்ணி எடுத்து போட்டுற வேண்டியதுதான். இதில் அந்த பஜ்ஜி வகைகளில் வந்து மாவு மட்டும் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாவு மிக்சர்லேயே வந்து நீங்கள் வெங்காய பஜ்ஜி, கிழங்கு பஜ்ஜி, அதுக்கப்புறம் முட்டை போண்டா செய்கிறதுனாலும் சேம் இதே இதில் பண்ணிடலாம். பட் முட்டை போண்டா, கிழங்கு போண்டா செய்யணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு நூல் மட்டும் மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பஜ்ஜி வகைகளுக்கு இந்த அளவுக்கு இருந்தாவே சரியாக இருக்கும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த எண்ணெயில் பொரியும் போதே தெரியுதுன்னு நினைக்கிற பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக அந்த பஜ்ஜி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் பஜ்ஜி சுடுறது வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வேலை தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு டைம் நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸில் இதே அளவுகள் உள்ள பொருட்களை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த 3 பொருட்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களே கண்டிப்பாக அந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் உணருவீங்க. ஏன்னா அந்த நம்ம வந்து சோடா உப்பு சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு ஒரு பஜ்ஜி சுடணும். ஏன்னா கடையிலலாம் அந்த சோடா உப்பு தாங்க சேர்ப்பாங்க. நிறைய பேர் வீட்லேயும் சேர்ப்பாங்க. பட் சோடா உப்பு வந்து நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. அந்த தோசை மாவு யூஸ் பண்ணி நீங்கள் சுட்டு பாருங்கள். அவ்வளோ புஷ்ஷுன்னு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். அந்த எண்ணெய் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா அந்த கிறிஸ்பினஸோடு இருக்கும் அந்த பஜ்ஜி. அதுவும் இல்லாமல் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். ஆனால் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம எம்மி டு யுவர் டம்மி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.